அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா மாதமுமே நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். ஆனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான நேரம். ஏன்னா அபிஜித் முகூர்த்தத்தோடு வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். அதாவது நமக்கு ஒரு பலன்கள் ஒரு வேண்டுதல்கள் நம்ம வச்சா கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்கும். அந்த முறையில் தான் நம்ம வேண்டுதல்கள் வைப்போம். ஆனால் இந்த முறை நீங்கள் வேண்டியது நிச்சயம் கிடைத்தே தீருங்கிறதுல தான் கடவுள் நமக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை கொடுத்துருக்காரு. பொதுவாகவே இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டினாலுமே கண்டிப்பாக நடக்கும். அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம் நமக்கு கடவுள் இப்படி கண்ணில் காமிச்சு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் தாங்க இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாதமும் அபிஜித் நட்சத்திர நேரத்துடைய வழிபாட்டு முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கோம். கேட்டதை எல்லாமே நடத்தி தரக்கூடிய அற்புதமான நேரம். நம்முடைய கர்ம வினைப்படி அதனுடைய பலாபலன்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுமே ஒழிய, அதாவது ஒரு சிலருக்கு சீக்கிரமாக நடக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் நம்ம தொடர்ந்து வழிபாடுகளை செய்ய செய்ய நம்ம கேட்ட விஷயங்கள் நிச்சயம் பகவான் கிருஷ்ணருடைய அருளால் நிச்சயம் நடந்தே தீருங்கிறது தான் இந்த நேரத்துக்குடைய ஒரு சூக்ஷ்மமான விதியே. அதுவும் நமக்கு இந்த தை மாதம் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரமாக கருதப்படுது. பொதுவாகவே நமக்கு டெய்லியுமே அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது நண்பகல் 11:45 மதியம் 12:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட 30 நிமிஷம் தான் அபிஜித் முகூர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலுமே கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆக ஆக வேண்டுதல்களானது சீக்கிரமாகவே நமக்கு பலிதமாகும். என தீராத ஒரு கஷ்டங்கள் கூட தீர்க்கக்கூடிய நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறதுக்கு அந்த வழிபாடுகள் அந்த நேரத்தில் செய்ய மாட்டோம். அதனால தான் இந்த முறை வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நேரம், இந்த முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நட்சத்திர நேரம். நமக்கு இந்த நேரம் இப்படி அமைஞ்சிருக்கிறது உண்மையிலுமே கடவுளுடைய ஒரு கிஃப்ட்டு தாங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எவ்வளவுதான் நம்ம கஷ்டங்கள் அனுபவித்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி இது மாதிரியான வழிபாட்டு நாட்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்னா அப்படி என்ன சின்னதான ஒரு குழப்பம் இருக்கும். பொதுவாகவே நமக்கு எல்லாமே தெரிந்தது மொத்தம் 27 நட்சத்திரங்கள் தான். ஆனால் இந்த 27 நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு நட்சத்திரம் தான் 28வதாக இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம். இது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க நிச்சயமாக ஒரு வெற்றியாளராக ஒரு சாதனையாளராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் துவங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு அது வெற்றியில் தான் முடியும். இதற்கு ராகு காலம், யமகண்ட நேரம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையே இல்லைங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி தான். அந்த மாதிரி அமைப்பு நமக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த நேரத்தையே நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமா. ஏன்னா இந்த நேரத்துக்கான ஒரு சூக்ஷ்மமான ஒரு புராணமும் இருக்குது. மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரை தொடங்கினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை குறித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துக்ஷாதனனை அனுப்புனார். ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் சகாதேவன். அவருடைய எதிரியாக இருந்தால் கூட உண்மையை மறைக்காமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்புனாராம். ஆனால் இப்படி எதிரிகளாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் யார் போரை தொடங்கினாலுமே அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வெற்றி கிடைக்கும். அப்படி இந்த நேரத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வெற்றி கிடச்சிரும். ஆனால் தர்மம் தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்தை அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் இறகுல மறைச்சி வச்சுக்கிட்டாராம். அடுத்த நாள் போரும் தொடங்கினுச்சு. ஆனால் நட்சத்திரம் இல்லாமல் போனதுனால கடைசியாக தர்மம் தான் வென்றது. அவங்க அதர்மம் தோற்று போனது. திருப்பி போரெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு திருப்பி அந்த நட்சத்திரத்தை அதே இடத்துல வச்சுருங்க அப்படின்னு தேவர்கள் எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் இது மாதிரி கலியுகத்தில் மனுஷங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்ட்டு
வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே அந்த நட்சத்திரம் தோன்றுமாறு அருள் பாலித்தாராம் பகவான் கிருஷ்ணர். அதனால தான் நமக்கு இது மாதிரி அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் 24 நிமிஷங்கள் மட்டும் வரும். அந்த ஒரு மாத சைக்கிள், அதாவது 27 நட்சத்திரம் முடித்து 28வதாக வரக்கூடிய இந்த அபிஜித் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம பகவான் கிருஷ்ணர் கிட்ட நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலுமே இந்த நட்சத்திரத்துடைய ஒரு அதீத ஒரு சக்தியாலும் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தாலும் நம்முடைய கர்ம வினைகளாலும் நமக்கு நிச்சயமாக நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்குங்க. நாளை நண்பகல் 11:41 முதல் 12:05 மணி வரைக்கும் இந்த ஒரு நேரமானது நமக்கு இருக்குது. இது கரெக்டாக அபிஜித் முகூர்த்த நேரத்துலையும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. அதனால் நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வீடுகளில் இருக்கிறவங்க பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றுங்க. நெய் தீபம் முடியல அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஒரு அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றிட்டா கூட போதுங்க. ஏற்றிட்டு பகவான் கிருஷ்ணருடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு பூக்கள் வச்சுட்டு துளசி இலைகள் மட்டும் வைக்க சமர்ப்பிக்க மறக்காதீங்க. முடியும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். இப்போ இல்லாத இலை இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அதனால் உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த சக்தி வாய்ந்த அபிஜித்துக்குன்னு ஒரு ஸ்துதி இருக்குது, இந்த ஸ்துதியை நீங்கள் 3 முறை சொல்லிட்டு அந்த 24 நிமிஷம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 24 நிமிஷமும் அந்த பூஜையில் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது 200% நமக்கு நடத்தி தரக்கூடிய இந்த அற்புதமான இந்த நேரத்தோடு அமைஞ்சிருக்கு. நமக்கு அந்த முகூர்த்தமும் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த ஒரு நாளை நீங்கள் நாளைக்கு யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வீட்டில் இல்லைங்க, நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோம், இல்லை ட்ராவலிங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சுமா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, பூஜை அறைக்கு போக முடியாதவங்க, வெளியில் இருக்கிறவங்க, நீங்கள் வெளியிலேருந்தே நீங்கள் மனசுக்குள்ளே இந்த நேரத்தில், அதாவது 11:41 மணி முதல் 12:05 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்தை நீங்கள் மனசுக்குள்ளே பகவான் கிருஷ்ணர் அப்படியே நீங்கள் முன்னாடி கொண்டு வந்து உங்களுடைய வேண்டுதலை மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கிட்டையும் நம்ம வேண்டி கேட்குறப்ப எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிச்சயமாக நடக்குங்க. அதுவும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. இப்போ சுவாமி ரூமில் இருக்கிறவங்க சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது 2 கல்கண்டு பழங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது வைக்கலாம். இல்லாட்டி நம்ம பஞ்ச பாத்திரத்தில் துளசி இலைகள் மட்டும் நீங்கள் போட்டு சமர்ப்பிச்சுட்டு உங்களுடைய பூஜையிலே நீங்கள் வைக்கலாம். அப்படி அந்த அபிஜித்தோட ஸ்துதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அபஜித ஆகமாந்து தீர அபாஜித்தாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவத்தாரண சிவச்சிய விஷ்ணு மேதினம் பவத்தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த அற்புதமான ஸ்துதியை இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஆஃபீஸில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீ எங்கேருந்து வேணாலும் உட்காந்து இந்த ஸ்துதியை நம்ம சொல்லலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் எந்த வித ஏதாவது இப்படி ஆயிருமோ, பூஜையில் தான் உட்காந்து சொல்லணுமோ அப்படிலாம் கணக்கே கிடையாதுங்க. மனசில் பகவான் கிருஷ்ணரை மட்டும் நினச்சி இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வேண்டி பாருங்கள், இந்த ஸ்துதியையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன விஷயங்களுக்கு வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் தான். பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கெட்ட விஷயத்துக்கு நம்ம எப்பயுமே இதை பயன்படுத்தவே கூடாது. நல்ல விஷயத்துக்கு, நம்முடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு, அது மாதிரியான விஷயத்துக்கு, ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.